ஸ்டாலின் ஷாப்பிங் போயிருக்காராம். கேவலமான விஷயம். வீடியோவை பாருங்கள். சென்னையில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஷாப்பிங் செய்தார். வரும் 30ஆம் தேதி ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தனிப்பட்ட முறையில் தனக்கு தேவையான பொருட்களை வாங்க வணிக வளாகம் சென்றுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் சென்னையில் போய் கூட 4-5 பேர் வச்சு அவரே கடைக்கு போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த முதல்வரும் இதை செஞ்சதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் 2-3 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது. வெளியில் அடுத்த வேலைக்கு போக முடியாது. அவ்வளவு வேலைகள் இருக்கும். ஒரு தாசில்தாரை போய் நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்து பாருங்கள். ஒரு தாசில்தார் நிற்கிறது இருக்கா? மதியம் எத்தனை மணிக்கு தாசில்தாரும் டெபுட்டி தாசில்தாரும் மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாரு பாருங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கள், தூக்கவே முடியாது. நைட் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. எந்த டைமில் எங்கே சாப்பிட முடியும்? ஒரு போலீஸ்காரன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் இருக்கிறத வாங்கிட்டு சாப்பிடுவான். அவ்வளவு பணிச்சுமைகள் சாதாரண அதிகாரிகளுக்கு. முதலமைச்சர்னா சாதாரண விஷயமா? கருணாநிதி 2 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எதிர்பார்த்து சொல்லியிருக்கேன்ல. 4 மணி 5 மணிக்குள்ளே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல் கருணாநிதி தூங்கியது இல்லை. காரணம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளவு பணிச்சுமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியை விட்டு போனாலும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே தூங்க முடியலை, பழகிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அவர்கள் வந்து நைட்டு அவங்க தூங்கும்போது ஃபைலு பார்த்துட்டு தூங்கும்போது 1 மணிக்கு தான் தூங்குவாங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. 4-5 மணிக்குள்ளே அவங்க பூஜை பண்ணணும். 3 மணி நேரத்துக்கு மேல் 4 மணி நேரத்துக்கு மேல் ஜெயலலிதா தூங்கியதில்லை. எம்ஜிஆர் பாவம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். அவர் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தார் சினிமாவில் இருக்கும்போது. என்றைக்கு முதலமைச்சரானவரை தூங்குவதற்கு 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். அதற்கப்புறம் தூக்கத்தை துளைத்தார். அவர் முதலமைச்சர் ஆகாமல் இருந்திருந்தால் இன்னும் 5 வருடங்கள் 10 வருடங்கள் வாழ்ந்திருப்பார். காரணம், தூக்கம் என்பதே முதலமைச்சருங்க இருக்காது. இவர் இன்னும் ஒரு முதலமைச்சர் மாதிரியாக இருக்கார். அங்கங்கே ரூட் அடிக்கிறது, அங்கங்கே போய் வெளிநாட்டு முதலீடை இயக்கிறதுங்கிற போகிறது. எந்த லட்சணத்தில் கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் போய் சுற்றிக்கிட்டு இருக்கார். ஒரு முதலமைச்சர் மாதிரியா? அப்போ வந்து முதலமைச்சருக்குரிய பணிகள் எல்லாம் அங்கே உருப்படியாக எப்படி நடக்கும்? ஒரு முதலமைச்சர்னால் சாதாரண விஷயம் இல்லையே. 6 கோடி 7 கோடி மக்களுடைய இதை வந்து நிர்வகிக்கக்கூடியவருக்கு ஓய்வுங்கிறதே இருக்காத. இதை வந்துட்டு வெக்கம் இல்லாமல் வீடியோவை வர போட்டுக்கிட்டா பெருசாக போய் கடைக்கு போனேன். நான் பெர்னாட்ஷாங்கிற மிகப்பெரிய தத்துவ மேதையவர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் ஆப்பிள் கார்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். ஒரு இதை அதில் ஆட்சி செய்பவர்கள், ஆட்சி தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்காரு. அதை போய் ஸ்டாலினை பார்க்க சொல்லுங்கள். இதெல்லாம் போட்டு வீடியோலெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கடை ரோடில் போகிற கடை அதெல்லாம் போயிட்டு டெய்லி போய்ட்டு எது எதுக்குன்னு கேட்டால் ஒரு போராட்டம் எங்கே ரத்தம் மாத்திரத்துக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். இவர் சொல்கிறாரு, இல்லை நான் இது முதலீடை ஈர்க்க போகிறேங்கிறாரு. லண்டனுக்கு போகிறாராம், ஜெர்மனிக்கு போகிறாராம். அதுக்கெல்லாம் துணி வாங்க வர்றாராம். இது துணி வாங்குறதுக்கு நீங்கள் போகணுமா? ஆளுங்களை அனுப்புனா துணி வருது. இல்லை எனக்கு இந்த துணி கொண்டு வாடானா வந்து நிற்க போகிறான். சாதாரணமாக போலீஸ் இன்ஸ்பெக்டரு இவங்க வந்து ஒரு கடைக்கு போனாங்கன்னா, துணி வாங்க போனாங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க. அவங்களே வேணாம் சார்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் போய் துணி வாங்கட்டும். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சாப்பாடுன்னு சொன்னால் காசு வாங்க மாட்டான். இவர் ஒரு முதலமைச்சர்னு ஒரு கடைக்குள்ளே போனால் காசு வாங்குவானா? இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களாங்கிறதே பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களான்னு. வீட்டுக்கு கொண்டு வானா எல்லா துணியும் கொண்டு வரான். இப்படியா ஒரு விளம்பரம்? ஒரு முதலமைச்சர் ஊர் சுற்றிக்கிட்டு கொண்டு இருக்கும் ஒரு முதலமைச்சர் வந்து கேவலமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது. அடுத்த கருத்து, கனிமொழிக்கு வந்து விருது கொடுத்துட்டாங்களாம். கனிமொழிக்கு அந்த அம்மா பெருசாக கொண்டாடுறாங்க. எல்லாம் இப்போ கருணாநிதி டிவியில், சன் நியூஸில் எல்லாம் போடுறான். கனிமொழிக்கு விருது. நான் உடனே என்ன பார்த்தேன், ஓ பத்மஸ்ரீ கிடச்சிருக்கோம், பத்மபூஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தா திமுக சார்பில் பெரியார் விருது தான் பார்த்துக்கோங்க. இதை வந்துக்கிட்டு பெரியார் விருதுன்னு ஏதோ பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஏதோ பெரிய விருது கொண்டாடும் மாதிரி இந்த அம்மா கொண்டாடு அப்படியே மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த பெரியார் விருது கொடுத்தாங்க சரி, ஆனால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சரியான விருது தான் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அந்த விருதுக்கு பொருத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பெண் வந்து இந்த அம்மா தான். அந்த ஆள் மனிதனாகவா வாழ்ந்தார்?
சாமியை செருப்பால் அடிக்கிறது, எல்லா பள்ளியும் இந்தியாவை பூரா கண்டபடி பேசுகிறது, எல்லாத்துக்கும் எதிராக பேசுகிறது, மதங்களுக்கு எதிராக, ஜாதிக்கு எதிராக, பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக, வன்னியபுரி மக்களுக்கு எதிராக, முக்குலத்தோருக்கு எதிராக அவர் சொன்ன விஷயங்கள்லாம் விடுதலையில் வந்திருக்க. அந்த மாதிரி பேசின ஒரு மனிதருக்கு அவர் பேரில் ஒரு விருதுன்னு வெக்கம் இல்லாமல் கொடுத்துக்கிறாங்க. அதையும் வந்து கனிமொழிக்கு இவங்க போய் கொடுக்குறாங்க. பொருத்தமான விருது உங்களுக்கு. அவர் சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர், நாட்டுக்கு எதிரானவர். நீங்கள் சீனாவும் நமக்கு என்ன பயனாடன்னு கேட்ட சீன மங்கை நீங்கள். அந்த விருதுக்கு பொருத்தமானவர் நீங்கள் தான். அவர் என்ன சொன்னார், தனி நாடை பிரிடானார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா மகனுக்கும் உங்கள் கணவரையும் சிட்டிசன் ஆக்கி, சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிட்டு நீங்கள் மட்டும் இங்கே கொள்ளையடிக்கிறதுக்காக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்ற விருது தான். அதனால் பெரியார் விருதை கனிமொழி கொடுத்ததற்கு நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விருதுக்கு தமிழ்நாட்டிலேயே மிகவும் பொருத்தமானவர் கனிமொழி தான். அப்படி ஒரு கேவலமான மோசமான மனிதர் பேரில் ஒரு விருது வாங்குவதென்றால் வாங்குகிறவரும் மோசமானவர்களாக இருக்க வேண்டும். அதனால் கனிமொழிக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதை நாங்கள் வரவேற்கிறோம். பொருத்தமான விருது, பொருத்தமான ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் அப்படி ஒரு கட்சி இருக்கா, பேருக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. காதல் திருமணம் செய்கிறவங்கள்லாம் அவங்க கட்சி அலுவலகத்துக்கு வந்து செஞ்சுக்கலாமா அப்படின்னு அது பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டுருக்கார். கேவலமான விஷயம். நான் காதல் திருமணத்தை எதிர்க்கலை. காதல் திருமணத்தில் எத்தனை சட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கட்டும், ஜாதியியலை ஒழிப்பது இந்த சமுதாயத்துக்கு நல்லது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். உண்மையான காதல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உண்மையான காதலாக இருக்க வேண்டும். செயற்கை காதலாக இருக்கக்கூடாது, உருவாக்கப்பட்ட காதலாக இருக்கக்கூடாது. அந்த கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. லைலா மஜ்னு காலத்திலிருந்து காதல்ங்கிறது உண்டு. பல திருமணங்கள் அதில் முடிஞ்சதும் உண்டு. சோகமாக போன காதல் கதைகளும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எப்படி இருக்கணும்னா இயற்கையாக வரும் காதலாக இருக்கணும். செயற்கையாக காதல் இங்கே வந்ததில் தான் பல விஷயங்கள் இங்கெல்லாம் நடந்தது. அதில் வந்து ஜாதி அபிமானம் அதிகம் இருந்ததுனாலேயும் கொலைகள் நடக்குது. இப்போ நீங்கள் நான் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து இது பண்ணோம்னா நாளையிலேருந்து அவங்க ஆஃபீஸில் க்யூவில் நிற்க போகிறான். அதில் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ பார்த்திங்கன்னா ராயபுரம் சென்னையில் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 5500 காதல் திருமணம் ரெஜிஸ்டர் பண்ணான். அதை எடுத்து பார்த்தா அதில் 99% பொய், உண்மையான காதல் இல்லை. கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இங்கே பதிவு செஞ்சுட்டு போயிட்டான். பல பெண்கள் வாழ்க்கை நாரி போச்சு. ஆக நீங்கள் பாட்டுக்கு கதவை திறந்துட்டோன்னீங்கன்னா அந்த இவங்க இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு சொல்கிறோம், எல்லாம் மைனர் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவான். நீங்கள் மைனராக மேஜரானு டெஸ்ட் பண்ணுவீங்களா? சர்டிஃபிகேட்டு கேட்பீங்க, படிக்காதவங்க வருவாங்க, சர்டிஃபிகேட் இல்லைம்பாங்க. கைது பண்ணி வச்சிங்கன்னா போக்சோ ஆக்டில் அவங்கள பிடிச்சதும் இல்லாமல் உங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவான். போக்சோவில் கள்ளக்காதல் உண்டு. இன்னொருத்தன் போட்டு அடியை கூட்டிகிட்டு வந்துடுவான். எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? வாங்க அப்படின்னு வரவேற்று கல்யாணம் முடிப்பீங்க. உண்மையான ஒரிஜினல் புருஷக்காரன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான். நீங்களும் ஜெயிலுக்கு போகணும். புரியுமா? அது உங்களுக்கு என்னென்னு. கல்யாணம் எல்லா இடத்துலையும் பண்ணி வைக்க முடியாது. கல்யாண சட்டங்கள்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியலை. உங்களுக்கு கல்யாணங்கிறது மண்டபத்தில் பண்ணி மண்டபத்திலிருந்து அந்த இதெல்லாம் வாங்கி வரணும். ரசீது. கல்யாணம் கோயிலில் பண்ணால் கோயிலில் இருந்து ரசீது. அப்போ தான் அந்த கல்யாணம் சொல்லும். சும்மா நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பண்ணிட்டேன்னா முடியுமா? அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுக்கணும். இங்கே தான் கல்யாணம் நடந்ததுன்னு. பிரச்சனை வந்ததுன்னா போய் உங்கள் பொதுச் செயலாளர் அவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்கணும். கல்யாணம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இந்த சீர்திருத்த திருமண சட்டமெல்லாம் உங்களுக்கெல்லாம் எங்கேயா தெரியும்? இப்போ சட்டமும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. அரசியலை வச்சுக்கிட்டு அரசியலாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சீர்திருத்த திருமண ஆக்டில் என்ன இருக்குது? நீங்கள் என்னென்ன பண்ணணும், அதை எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி, இதுக்கு பல சட்டங்கள் இருக்குது. விளம்பரத்துக்காக அறிக்கை கொடுக்காதீர்கள். அதனால் கல்யாணங்கிறது எங்கே நடக்கணும்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே நடத்துறதுக்கு அதில் ப்ரொவிஷன் இருக்குது. காரணம், சட்டத்தில் அவர்களுக்கு அந்த அனுமதி உண்டு, உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது. நீங்கள் வந்துக்கிட்டு சீர்திருத்த திருமணம் இது பண்ணாலும் அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னா தான் புரியும். இப்போ இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் என்ன அரசியல் இது அரசாங்க ஆர்டர் என்னன்னு தெரியுமா? கம்யூனிஸ்ட்காரனுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அரசாங்க ஆர்டர் போட்டிருக்கான் கோயில்களில்.
நீங்கள் கோயிலில் திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் கணவனுடைய ஆணுடைய அப்பா அம்மா, ஆணின் பெற்றோர்கள், பெண்ணின் பெற்றோர்கள் 2 பேரும் அவங்க ஆதார் கார்டை வச்சு அவங்க கையெழுத்து போடணும். அப்போ தான் கோயிலே கல்யாணம் பண்ணி வைப்பான். எல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது. அதனால் சும்மா திருமணம் வைக்கணுங்கிறது ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்லியிருக்கலாங்க ஒழிய, ஒரு அரசியல் கட்சி சட்ட விஷயம் எதையுமே படிக்காமல் இப்படி முட்டாள்தனமாக அறிக்கை விடுறீங்களா? உங்களுக்கு என்றைக்கு தான் புத்தி வருதுன்னு தெரியல அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து.